அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கங்கள். தொடர்ச்சியாக நம்ம அசைவ வீடியோவாக போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு பிளான் பண்ணோம். என்னென்னா டோனட் செய்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே மாலை போட்டிருக்காங்க. அதனால் அவங்க வீடியோ பார்க்குறதுனால வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் ஏன்டா இந்த மாதிரி நேரத்தில் இப்படி அசைவமாக போட்டு தள்ளுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஒரு ரீசன்னால் ஒரு ஸ்வீட் ஒன்று செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். டோனட், சாக்லேட் டோனட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டோனட் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடுவோம். மைதாவை பிரித்து கொட்டிக்குவோம். இதில் பேக்கிங் பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம். பால் பவுட்ரு சேர்த்துக்குவோம். 5 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம். ஃபுல் வெஜிடேரியன் இன்றைக்கி. ஆக்சுவலாக முட்டை சேர்க்கணும், முட்டை சேர்க்கலை. அதுக்கு பதிலாக பால் பவுட்ரு சேர்த்துருக்கோம். சாஃப்டாக வர்றதுக்காண்டி டிஃபரெண்ட் ஆயில் சேர்க்குறோம். தண்ணியில் உப்பை போட்டு கரைச்சி வச்சுருக்கணும். டைரெக்டாக உப்பு போடலை, அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்குவோம் கொஞ்சம். இப்போ மாவு பிணையிறதுக்கான தண்ணியை ஊற்றி மாவை பிணைஞ்சி வச்சுருவோம். சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சி வச்சுருக்க வேண்டியதான். பிணைஞ்சு ஒரு மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ நல்லா ஊறுச்சுனாக்க எவ்வளோ உள்ள ஊறுதோ அவ்வளோ நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயை தடவி வச்சாச்சு. இப்போ இந்த தட்டை போட்டு மூடி வச்சுடுவோம். முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். டோனட்டுக்கு நம்ம மாவு பிணைஞ்சி வச்சது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம இப்போ இந்த ரெடி பண்ணி வச்ச மாவை 2ஆக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணியாச்சு. இந்த ஒரு ஆஃப் எடுத்து இதில் போட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்குவோம். நல்லா கனமாக மைதா மாவு லேசாக தேய்க்க போகிற தட்டில் தூவிடுவோம். இப்போ நம்ம இடிமுனை வச்ச மாவை தேய்ச்சிருவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கணத்துக்கு இருக்கணும். இந்த கணத்தில் இருந்தால் தான் நம்ம டோனட் கரெக்டாக வரும். இப்போ டோனட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பு ஒன்று எடுத்துருக்கோம் சைஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சென்டரில் அந்த மாவை எடுத்து விட்றதுக்கு இந்த குழந்தைங்களுக்குலாம் மருந்து ஊற்றுவாங்கள்ல, அந்த மூடி எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒன்று ஓகே. ஒன்று இப்போ அந்த குட்டி மூடியை சென்டரில் வச்சுருவோம். வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணி சுற்றுறீங்க, அந்த மாதிரி எடுத்துடலாம். எப்போயுமே இதை வந்து தனியாக இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுக்காதீங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த வேஸ்ட் மாவை தூக்குனிங்கன்னா இது ஃபுல்லாக கீழே அப்படியே உட்காந்துரும். இதுதான் ஈஸியான மெத்தடும் கூட. 1 2 3. நம்ம டோனட்டை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச டோனட் பீஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சிருவோம். இப்போ டோனட் வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறி வந்துட்டுருக்கு. இதுதான் வரணும் நம்மளுக்கு, இந்த கலர் தான் இருக்கணும். நம்மளுக்கு டோனட் வெந்துருச்சு. இந்த பார்த்தீங்களா, ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். நம்ம டோனட்டுக்கு சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னாக்கா, எல்லோரும் பார்த்தீங்கன்னா டெய்ரி மில்கை வாங்கி அதை
சுடுதண்ணில் ஒரு பாத்திரத்தில் போட்டு சுடுதண்ணில் வச்சு மெல்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலை. டைரெக்டாக சாக்கோ பவுட்ரு வாங்கியிருக்கோம். சாக்கோ பவுட்ரு, ஜீனி மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா பால் பவுட்ரு, கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டோம்னாக்க கிட்டத்தட்ட டெய்ரி மில்க் 99% டெய்ரி மில்க் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ எப்படி பண்ணுறன்ற பார்த்துட்டோம். கொக்கோ பவுட்ரு போட்டுக்குவோம். அடுத்து பால் பவுட்ரு, நெய், ஜீனி மாவு சேர்த்துக்கலாம். ஜீனி மாவு ஒன்றும் இல்லை, வெறும் ஜீனியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணி வச்சுருக்கிறோம். சுடுதண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிட்டே வருவோம். நமக்கு டோனட்டுக்கு டாப்பிங் பண்ணுறதுக்கான சாக்லேட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொரிச்சு வச்ச டோனட் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்லேட்டில் டிப் பண்ணி வெளியே வச்சுருவோம். இப்போ மேலே டாப்பிங் காண்டி ஜீரக மிட்டாயும் சாக்லேட் பால்ஸ் இருக்குது, சில்வர் பால்ஸ், சாக்லேட் சில்வர் பால்ஸ் இருக்குது. அதையும் தூவி விட்டுருவோம். கலர்ஃபுல்லாக இருக்குண்ணா, செம்மையாக இருக்கு. குழந்தைங்களுக்கான ஃபேவரட்டான டோனட், சாக்லேட் டோனட் வேறு லெவலில் ரெடி ஆச்சு. இதை ஒரு நிமிஷம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சாப்பிட்ணுன்னு தோணும். செஞ்ச ரெசிபிலே வந்து இது வந்து எங்களை ரொம்ப கவர்ந்துருச்சு. அப்படியே கலர்ஃபுல்லாக பொறுக்க முடியல. வீடியோவில் காமிக்கல, பின்னாடி பசங்க வந்திருந்தாங்க 2 பேர். இதை டாப்பிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்மள தின்னு பாருங்க. என்ன இது குழந்தைக்கு கொடுக்கணும்டா? ஆமாம், கொடுக்கணும். டேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துறோம். பை பை மட்டும் டேஸ்ட் பை பை. அதுக்கு மேலே கை போக கூடாது. என்ன பண்றது? சரி, பாதி சரி எடுக்கலாமா? சரி, எடுத்துருவோம். ஆளுக்கு பாப்பா 2 மட்டும் எடுங்க. ஆளுக்கு பாப்பாய் அதை வந்து நீனு உண்மை எடுத்துங்க. வேற லெவலில் மெதுல இன்னும் ஃப்ரீஸில் வச்சாலும் சூப்பராக இருக்கும்ல. இதே மாதிரியே செஞ்சுருங்க. பா, செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு, வேறு லெவலில் இருக்கும், பிரமாதமாக இருக்கு. ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்த போதும் இது சாக்லேட் கூட ஃப்ரீஸ் ஆகிரும். இப்போ ஃப்ரீஸ் ஆகலை எங்களுக்கு. சரியான இருக்குண்ணா, வேறு லெவலில். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் இது வரைக்கும் நாங்கள் போட்ட எல்லா வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்த எல்லா மக்களுக்கு ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்சுருப்பாங்க. சரியா? பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய். This is